ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற நீங்கள் உங்கள் குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் நினைவு கூறுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வதற்கு அடையாளமாக பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை நான் அறிவிக்க எனக்கு பின்வாங்கி அறிவிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் நாங்கள் உம்மை விட்டு விலகினோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற உங்கள் அனைவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் ஒருவரே நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி தம்முடைய குமாரனை கொடுத்து இம்மட்டும் நம்மீது அன்பு கூர்ந்தார். பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா சோதனைக்கும் தகுதியானது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்வோமானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கிருபாதார பலி இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஒரு நிமிடம் நாம் அமைதி காத்து நாம் அறிக்கை செய்த பாவங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருளை செய்வோம் என மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நமது ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக நம் அனைவருக்கும் இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அதிலிருந்து நம் அனைவரையும் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் நம்மை சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காருவோம்.